வணக்கம் அன்பு நண்பர்களே. +2 ரிசல்ட்டுக்கு அப்புறம் பல பேரும் பலவிதமான கல்லூரிகளில் அட்மிஷனுக்காக பரபரப்பாக ஓடிட்டு இருக்கக்கூடிய நேரம் இது. மருத்துவம், பொறியியல்னு தொழிற்படிப்புகளுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்னைக்குமே மவுசு குறையாத படிப்புகளில் கலையறிவியல் படிப்புகளும் முக்கியமானது. நம்ம வாழ்க்கை எல்லாமே நியூட்டனோட 3வது விதியை மையப்படுத்தினதான். ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு அப்படிங்கக்கூடிய அந்த நியூட்டனோட 3வது விதியை தன்னோட வாழ்க்கையில் ஒரு தடவை கூட உச்சரிக்காதவரே இல்லைன்னு சொல்லிடலாம். அதுவே ஒரு பெரிய இயற்பியல் தத்துவம் தான். இப்படியான சூழலில் இயற்பியல் துறை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்தா என்னெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குது, அவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்ட வாழ்க்கையினுடைய பயணங்கள் என்னென்னு பல்வேறு கோணங்களில் பேசுறதுக்காக கருங்கல் அல்போன்சா கலையறிவியல் கல்லூரியினுடைய இயற்பியல் துறையினுடைய பேராசிரியை எஸ்கே ரெமி அவர்கள் நம்மோட இருக்காங்க. வணக்கம் மேடம். மேடம், பொதுவாக இயற்பியல் பாடத்துக்கான மவுசு, அதாவது பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் இன்ஜினியரிங் மெடிசின் போகிறவங்க மத்தியில் இயற்பியல் படிக்கிறதுக்கான ஆர்வம் குறைஞ்சு வரதை பார்க்க முடியல மேடம். இதை எப்படி பார்க்குறோம் மேடம்? நம்ம இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் நீங்கள் சொன்ன மாதிரி இயற்பியல் துறையில் உள்ள படிக்க வர மாணவர்கள் ஆர்வம் கம்மியாக தான் இருக்குது. இது நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கை நிறைய இருந்துச்சு. நமக்கு ஃபுல் அட்மிஷன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் கொரோனா கடந்த 5 வருடங்களாக நீங்கள் பார்க்கும்போது நமக்கு அட்மிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு பல காரணங்களையும் நம்ம சொல்லலாம். இல்லை மெயினாக நமக்கு சொல்ல போனோன்னா பெற்றோர்களிடம் மாணவர்களிடம் ஒரு ஆழ்ந்த புரிதல் இந்த துறையை பற்றி கிடையாது. முதல் விஷயம் என்னென்னா, இந்த துறையில் நம்ம சேர்ந்துட்டோம், பிள்ளைகளை சேர்க்க வச்சிட்டோம்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை. அது மட்டும் இல்லை, ஒரு ஆசிரியர் பணிக்கு மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு ஒரு தவறான கருத்து இருக்குது. அது மட்டும் இல்லை, மாணவர்களுக்கிடையே ஒரு தொழில் ரீதியான ஒரு ஆர்வம் இப்போ வந்துடுச்சு. ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கணும், ஆமாம் போக ஒரு சின்ன ஏதோ ஒரு படிப்பு படிக்கணும், படித்து முடித்த உடனே ஒரு வேலைக்கு போகணும். அது குறைந்த ஊதியமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அது 5 வருடத்துக்கு பிறகு அவங்களுக்கு அதோட எதிர்காலம் என்னன்னு தெரியாமலே போகுது. அது ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் ஒரு இதாக இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்தாலேயும் நிறைய ஆர்வங்கள் நமக்கு கலை அறிவியல் கல்லூரிகளில் குறிப்பாக அந்த இயற்பியல் துறைகளில் அட்மிஷன் குறையிறதுக்கு ஒரு இயற்பியல் படித்தா என்னெல்லாம் வேலை வாய்ப்புகளுக்குள்ள போக முடியும்? நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு முதல்ல 2 கட்டமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு அரசு சார்ந்த வேலை வாய்ப்பு, அடுத்து தனியார் வேலை வாய்ப்பு. இப்போ அரசு சார்ந்த வேலை வாய்ப்பும் அதுவும் 2ஆக நம்ம பிரிக்கலாம். முதல் ரிசர்ச், கவர்மெண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ஆய்வு மையங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் போகும்போது நிறைய ரிசர்ச் ஆர்கனைசேஷன் நம்ம இந்திய தேசத்திலே இருக்குது. எடுத்துக்காட்டாக ISRO, DRDO, IPR, அதே மாதிரி NBHM, பார்க், பாபா அட்டாமிக் ரிசர்ச், நிறைய ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் ஆர்கனைசேஷன் நீங்கள் போகும்போது 2 விதமாக போகலாம். ஒன்று இளங்கலை படித்து இயற்பியல் படித்து முடித்தாலே போகலாம், இல்லைனா அதுக்கும் மேற்படிப்பு படித்து முடித்தாலும் நீங்கள் போகலாம். இப்போ இளங்கலை படித்து முடித்து நீங்கள் போகும்போது என்னென்னா, அவங்க நுழைவுத் தேர்வு வைப்பாங்க, அதுக்கு பிறகு ஒரு நேர்காணல் இருக்கும். ஸோ இது மூலமாக தான் நீங்கள் உள்ளே போக முடியும். மற்றபடி மேற்படிப்பு நீங்கள் படித்து முதல் சயின்டிஸ்ட் D கிரேட் அப்படி டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேயும் வேலை வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இன்னும் இல்லை, இந்த ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எனக்கு போக வேண்டாம், எனக்கு கவர்மெண்ட் அரசின் பல்வேறு துறைகளில் எனக்கு வேலை வாய்ப்புகள் காமன் இப்படி போகணும்னா அரசு தேர்வுகள் நடத்துது, காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி TNPSC, பொதுவான ஒரு TNPSC தேர்வு எழுதுறவருக்கு இயற்பியல் படிக்கிறது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் மேடம்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தேர்வுகளில் கிட்டத்தட்ட இப்போ இயற்பியல்னு சொல்லக்கூடியது இயற்பியல் மட்டும் கிடையாது, ஃபிசிக்ஸ் மட்டும் கிடையாது. இதில் மேத்தமெட்டிக்ஸும் வரும். ஸோ உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸும் ஃபிசிக்ஸும் நீங்கள் சைட் பை சைட் சேர்த்து படிப்பீங்க. ஸோ இப்படி படிக்கும்போது நீங்கள் பொதுவாக இப்போ கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸும் இருக்கும். ஆமாம் நீங்கள் சயின்ஸ் குரூப், ஃபிசிக்ஸ் கம்பல்சரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு இயற்பியல் துறையில் படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது சைட் பை மேத்தமெட்டிக்ஸும் ஃபிசிக்ஸும் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது கொடுத்து 30% உங்களுக்கு மதிப்பெண் லகுவாக எடுக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக எடுக்கலாம், அச்சீவ் பண்ணி. இப்போ பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிற மாணவர்கள் ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸால தான் படிக்க முடியுமா, அல்லது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட +2ல் பாஸ் ஆகிட்டாரு, பிஎஸ்சி பிசிக்ஸ் எடுத்தால் கஷ்டமாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்குமா? அது எப்படி மேடம்? எந்த ரக மாணவர்கள்
மாணவர்களுக்கான படிப்பாக இருக்கும்? எல்லா ரக மாணவர்களுக்கும் படிக்கலாம். நல்ல படிக்கிற மாணவர்கள் தான் ஃபிசிக்ஸ் எடுக்க முடியும் அப்படி கிடையவே கிடையாது. இப்போது நல்லா படிக்கிற மாணவர்கள் நீங்கள் ஏன் இப்படி ரகப்படுத்துகிறீங்க? முதல் வந்து இயற்பியல்னு சொல்லக்கூடியது ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். நீங்கள் அதை வந்து தத்துவங்கள் கரெக்டாக நீங்கள் படித்தாலே உங்களுக்கு அந்த பாடம் லகு தான். இப்போ வந்து நீங்கள் நிறைய வந்து மாணவரிடம் கேட்கும்போது இது ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான பாடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கஷ்டம்? அதை ஃபஸ்ட்டு அவங்க அனலைஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒழுங்காக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் அது கஷ்டமே கிடையாது. ஸோ அதனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், ஆவரேஜ்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது ஒழுங்காக புரிதல் இல்லை, அந்த இயற்பியல் பற்றி புரிதல் இல்லை, அதுதான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். புரிந்து படித்தா இயற்பியலும் வந்து ஒரு ரொம்ப ஆர்வத்தை தூண்டக்கூடிய படிப்பாக கட்டாயம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ். நீங்கள் உள்ளாடி போகும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக் ப்ராப்ளம் எடுக்கிறீங்க, ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் வந்து அதுக்கு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு கால்குலேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் வந்து கடைசி ஆன்சர் அது கரெக்டாக வந்தால் அது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப அது உங்களுக்கு தூண்டும் அந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறது. இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சு அதை உங்களுக்கு நீங்கள் செயல்படுத்திட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி தான் எல்லா பாடங்களும். மேடம் குறிப்பிட்டதே போல் இயற்பியல் படிக்கிறவங்களுக்கான வேலை வாய்ப்புகளில் ஆய்வகங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சொன்னீங்க. தனியார் துறையில் எந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் போகலாம்? தனியார் துறைகளும் நிறைய வேலைகளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டீச்சிங்கே வந்துடுவோம். அகாடமிக் லேர்னிங்கில், அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸில் டீச்சர்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ஸ்கூல் டீச்சர்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை காலேஜ் லெவலில் போகும்போது ப்ரொஃபஸர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் கேட்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லையே, நிறைய வந்து ப்ரைவேட் ஜாப்ஸ் மருத்துவமனைகளில் லேப் டெக்னீஷியன்ஸாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி லேப் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் மெடிக்கல் ஃபிசிக்ஸ்னு தனிப்பட்ட ஒரு கோர்ஸ் இருக்குது. நமக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது மெடிக்கல் ஃபிசிக்ஸ் போகலாம். ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது பிஜி கணக்கில் வரும். ஸோ அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வந்து ரேடியாலஜிஸ்ட்டாக போகலாம். இப்போ ஹை டிமாண்டில் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்குது ரேடியாலஜி தான். ஸோ அந்த மாதிரி ரேடியாலஜிஸ்ட் போகலாம். ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட்டாக போகலாம், கேன்சர் இன்ஸ்டிடியூட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய வர காலம் அதிகமாக இருக்கும். இது வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மெடிக்கல் படித்து முடித்தா மட்டும்தான் அது போக முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. ஃபிசிக்ஸ் படித்தாலும் அதுலேயும் நிறைய பிரிவுகள் இருக்குது. வேற எம்எஸ்சி நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி படிச்சா அணுமின் நிலையங்களில் போகலாம், தெர்மல் பவர் ஸ்டேஷன், அதே அந்த மாதிரி போகலாம். தென் மாவட்ட மாணவர்கள் படிக்கிறது இன்னும் அதிகமான பலன் தரும் நினைக்கிறேன். கட்டாயம். நீங்கள் குறிப்பிட்டதை போல இந்த பகுதிகளில் நீங்கள் சுட்டி காட்டக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்கிறதுனால அதுக்கான வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். கட்டாயம் இருக்குது. ரொம்ப நன்றி மேடம், உங்கள் நிறைவான நேரத்தை ஒதுக்குறீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.